சற்று முன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த விஜயதாரணி ராகுல் காந்தியை சந்தித்ததால் திடீர் பரபரப்பு. அதாவது தமிழ்நாட்டில் பாஜக நிர்வாகிகள் எப்போது நியமிக்கப்படுவார்கள்? முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணிக்கு பாஜகவில் பொறுப்பு வழங்கப்படுமா என்பதற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில் கூறியுள்ளார். அதாவது தமிழ்நாடு சட்டசபைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க உள்ளது. இந்த தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக இடையே கடுமையான போட்டி நிலவி உள்ளது. குறிப்பாக திமுக கூட்டணி பிரச்சினை, அதிமுக பாஜக உள்விவகாரம் போன்றவை எதிர்வரும் நாட்களில் கூட்டணி மாற்றத்தை கூட ஏற்படுத்தலாம். இத்தகைய சூழலில்தான் பாஜகவில் தேசிய அளவிலான பொறுப்புகள் அண்ணாமலைக்கு வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. நேற்று கூட அண்ணாமலைக்கு வாழ்த்துக்கள் என பிரமுகர் ஒருவர் எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று பாஜக போராடி வருகிறது. இதற்காக நிர்வாகிகள் மாற்றம் என பல விஷயங்களை கையில் எடுக்க உள்ளது. இதன் ஒரு பகுதியாக மாநில அளவில் நிர்வாகிகள் எப்போது நியமிக்கப்படுவார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில் கூறியுள்ளார். அதில் மாநில அளவில் பாஜக நிர்வாகிகளை தேர்வு செய்யும் பட்டியலை கட்சி தலைமைக்கு அனுப்பிவிட்டோம். இன்னும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றார். தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணிக்கு பொறுப்பு வழங்குவது குறித்து கூறிய பதிலால் தற்போதைக்கு காத்திருந்துதான் ஆக வேண்டும் என தெரிகிறது. மேலும் நயினார் நாகேந்திரன் கூறுகையில், தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆதி திராவிடர் பள்ளிகளில் 97,000 மாணவர்கள் படித்தனர். தற்போது வெறும் 67,000 மாணவர்கள் தான் படிக்கின்றனர். இதற்கு காரணம் அந்த பள்ளிகளில் போதிய ஆசிரியர்கள் இல்லை என்பதுதான். ஆனால் பள்ளி கல்வித்துறை அனைத்தும் செய்துவிட்டோம் என கூறுகின்றனர். ஆதி திராவிட பள்ளிகளுக்கே இதுதான் நிலைமை என்றால் மற்ற பள்ளிகளின் நிலைமை என்ன ஆகும்? இது தொடர்பான எனது வலைத்தள பக்கத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கருத்து பதிவிட்டு இருந்தேன் என்றும் கூறியிருந்தார். மேலும் நயினார் நாகேந்திரன், தமிழ்நாட்டில் ஆன்மீக அரசியல் நடக்கிறது என ஆதீனம் கூறுகின்றனர். தமிழ்நாட்டில் தினம் தினம் பாலியல் குற்றங்கள் நடக்கிறது. நடிகர் நடிகைகள் போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றனர். அவர்கள் பெயரை நான் வெளியிட விரும்பவில்லை என்றும், நட்சத்திர ஓட்டல்களில் பல வகை போதைப் பொருட்கள் வழங்கப்படுகிறது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? பாமக நிறுவனர் ராமதாஸை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திடீரென சந்தித்து உள்ளார். இது மு.க. ஸ்டாலின் கூறி நடத்தப்பட்ட செயலா அல்லது வழக்கமான சந்திப்பா என்பது குறித்து விரைவில் அனைவருக்கும் தெரியவரும் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார். இந்த நிலையில்தான் பாஜகவில் இருந்தும் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சமீபத்தில் இணைந்த பிரபலங்களுக்கு பாஜகவில் பதவிகள் வழங்கியதால் அதிர்ச்சியடைந்த விஜயதாரணி, இனி பாஜகவும் வேண்டாம், மோடியும் வேண்டாம் என முடிவெடுத்துள்ளார். மேலும் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியில் இணைந்து விடுவதாகவும், இதற்காக அவருக்கு மிக உயர்ந்த பதவி ராகுல் காந்தி கொடுக்க விடுவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சியடை வைத்து வருகிறது என்று அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.